இன்னைக்கு வீடியோல கேரளா ஸ்பெஷல் களத்தப்பம் ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாம். என் பேர் ஜெய்பால் ராஜு. வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மெஷரிங் கப்ல 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம், வடித்த சாதம். 3 ஏலக்காய் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரிசி அரைச்சதை கொஞ்சம் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். இது கரெக்டாக இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும். சாஸ்பேனில் நம்ம அரிசியோட அளந்த அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து கருப்பட்டி சேர்க்குறேன். இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வெல்லம் முழுமையாக கரைஞ்சிருச்சு. நம்ம இதை வடித்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி நம்ம ஏற்கனவே அரைச்ச அரிசி மாவோட கலந்துக்கலாம். நம்ம இதை ஒருக்கா கலந்து விட்டுடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒருக்கா நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம உப்பு சேர்த்ததுனால வந்து நல்லா இனிப்பு சுவையை நல்லா ஹைலைட் பண்ணும். நம்ம வந்து ஆப்ப சோடா சேர்த்துருக்கோம், நல்லா சாஃப்டாக வரும். ஆப்ப சோடா தேவையில்லைன்னா நீங்கள் தாராளமாக தவிர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன். நெய் நல்லா மெல்ட் ஆனதும் இதில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து கேரளாவில் வந்து இது வந்து தேங்காய் எண்ணெயில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுவாங்க. தேங்காய் பிடிக்காதவங்க நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இதை நல்லா வறுத்துட்டு நம்ம இதை மாவில் சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை மாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பக்கம் கலந்து விட்டுடலாம். தோசைக்கல்லில் கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன், ப்ரெஷ் பண்ணுறேன். கல் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம களத்தப்பத்தை ஊற்றிக்கலாம். இப்போ இதை நாம் ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது சிம்லேயே நல்லா வெந்து வரட்டும். திருப்பி போட்டு எடுத்தாச்சு. இப்போ நாம் இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் களத்தப்பமாக ஊற்றி எடுத்துக்கலாம். நம்மளுடைய களத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.